முதலாவது கேள்வி, இலங்கையைச் சேர்ந்த சபா என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்மையில் ஒரு அரபி மொழி பயானை ஆங்கில உபத்தலைப்புடன் பார்த்தேன். அது டைட்டில் போட்டிருக்காங்க போல இருக்குது. அதில் பின்வருமாறு கூறப்படுகிறது. அதாவது, இவ்வுலகத்தை அல்லாஹ் அழித்த பின்னர் அனைவரும் மரணித்து விடுவார்கள், மாணவர்கள் ஜின்கள் உள்பட. அந்த சமயத்தில் அல்லாஹ் மலக்குல் மௌத்தை அழைத்து யாராவது உயிருடன் இருக்கிறார்களா என்று கேட்பான். அதற்கு மலக்குல் மௌத் என்பவர், யா அல்லாஹ், ஜிப்ரீலும் மீகாயிலும் இஸ்ராபீலும் நானும் இருக்கிறோம் என்று கூறுவார். பின்னர் ஜிப்ரீலின் உயிரை கைப்பற்றுமாறு அல்லாஹ் கூறுவான். அதன் பின்னர் இப்போது யார் உயிருடன் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அதற்கு மலக்குல் மௌத் ஆனவர், மீகாயிலும் இஸ்ராபீலும் நானும் இருக்கிறோம் என்று பதிலளிப்பார். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் கேட்ட பின்னர் இறுதியாக இப்பொழுது யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது, நான் மட்டும் இருக்கிறேன் யா அல்லாஹ் என்று மலக்குல் மௌத் கூறுவார். அதற்கு அல்லாஹ், உமது உயிரை கைப்பற்றி கொள் என்று கூறுவான். அதன் பிறகு மலக்குல் மௌத் ஒரு இடத்திற்கு சென்று தனது உயிரை கைப்பற்றி கொள்ளும்போது, ஒரு உயிரை பறிப்பது இவ்வளோ வலி உள்ளதாக எனக்கு அப்போது தெரிந்திருந்தால் நான் இவ்வுலகில் எவரது உயிரையும் கைப்பற்றி இருக்க மாட்டேன் என்று கவலை கொள்வார். இவ்வாறு அந்த பயானில் கூறப்பட்டது. இதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கமான்ஸில் போய் மெய் சிலிர்க்கிறது, ஈமான் அதிகரிக்கிறது என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள். இந்த கருத்தில் ஏதாவது ஆதாரபூர்வமான அறிவிப்பு இருக்கிறதா தெளிவுபடுத்தவும் கேட்குறார். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பயானுடைய நமக்கு வீடியோ நீங்கள் அனுப்பவும் இல்லை, அதனுடைய உள்வாங்கி அந்த கருத்தை நீங்கள் தெரிவிச்சிருக்கிறீங்க, பரவாயில்லை. இப்போ இதில் என்னென்னு கேட்டால், இந்த செய்தியை பார்க்கும் பொழுது மார்க்க அறிவு நம்ம புரிதலில் நம்ம இருந்தோம் என்று சொன்னால், இதை பார்த்த உடனே இது அப்பட்டமான ஒரு கட்டுக்கதை, இது ஒரு பொய், இது இஸ்லாத்தில் உள்ளதாக இருக்க முடியாது அப்படின்னு விளங்கி கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கதை நீங்கள் சொல்லக்கூடியது. இதில் அந்த கட்டுக்கதை நம்ம எப்போ கட்டுக்கதை நம்ம அறிந்து கொள்ள இயலும் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை அறிந்து கொண்டால்தான் அதை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள இயலும். அதில் முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், மலக்குல் மௌத்துன்னு ஒரு மலக்கு இருக்கிறாரா இஸ்லாத்தில்? மலக்குல் மௌத்துன்ற அனைவருடைய உயிரையும் கைப்பற்றுவதற்காக ஒரு ஆளை நியமித்து, அவர் தான் காதர் பாட்சா உயிரையும் கைப்பற்றுவார், கந்தசாமி உயிரையும் அவர் தான் கைப்பற்றுவார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் அத்தனை பேருடைய உயிரையும் அவர் தான் கைப்பற்றுவார், ஒரு நேரத்தில் பல பகுதிகளில் பல பேர் மரணித்தாலும் அத்தனை பேருடைய உயிரையும் அவர் தான் கைப்பற்றுவார், அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவர் கொடுக்கப்பட்ட ஒரு மலக்கு இருக்கிறாரா? முதல்ல மலக்குல் மௌத்தை பற்றின புரிதல் இருந்தாலே இந்த கதையை பொய்ன்னு விளங்கிடுவாங்க. மலக்குல் மௌத்துன்னு ஒரு மலத்தை கிடையாது. மலக்குல் மௌத்துன்ற பேரில் ஒரு மலக்கு கிடையவே கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்க, சில பயான்கள் அது இஸ்ராயில், அதுக்கு பேரை வேறு உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. இஸ்ராயிலுங்கிற பேர்லையும் மலக்கு கிடையாது, மலக்குல் மௌத்துங்கிற பேரில் ஒரு மலக்கு கிடையவே கிடையாது. அப்போ உயிரை கைப்பற்றுற வானவர்கள்னால் இஸ்லாத்தில் எப்படி இருக்கிறாரு, எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டால், என்னை அல்லாஹ் படைச்சிட்டானா, என்னுடைய உயிரை வாங்கிறதுக்குன்னு ஒரு மலக்கால நியமித்து வச்சுருப்பான். அவருடைய வேலை என் உயிரை வாங்கிறது மட்டும்தான். அதுக்குரிய டைம் வந்தவன் நல்லா ஆர்டர் பண்ண உயிரை எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் அந்த டியூட்டிக்காக என்னை படைக்கும் பொழுது எல்லாம் என்ன செஞ்சிடறான்னு கேட்டால், என்னுடைய உயிரை எடுப்பதற்குரிய வானவரையும் சேர்த்தே படைச்சிட்றான். அவர் என்ன, இதான் இதுக்குரிய ஆதாரத்தை நான் காட்டுவேன். அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி மலக்குள் மௌத் இருக்கிறார்கள். என் உயிரை கைப்பற்றுற மலக்கு உங்கள் உயிரை கைப்பற்ற மாட்டார், உங்கள் உயிரை கைப்பற்றுற மலக்கு இன்னொரு ஆளுடைய உயிரை கைப்பற்ற மாட்டார். அப்போ அந்த மாதிரி தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, மனிதர்களுடைய எண்ணிக்கைக்கு தக்கவாறு மலக்குள் மௌத்துகளையும் படைத்திருக்கிறான். எவ்வளோ மனிதர்கள் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்களோ, இனிமேல் பிறப்பார்களோ, பிறக்கும் போதே ஒரு மலக்குள் மௌத்தையும் சேர்த்து அல்லாஹ் படைச்சிட்றான். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே டியூட்டி என்னென்னு சொன்னால், உயிரை கைப்பற்றுறது மட்டும்தான். அதுக்குரிய நேரங்காலம் வந்தவொன்னே கைப்பற்றிட்டு போயிடுவார். இப்படி இருக்கும் பொழுது இந்த கதை என்ன சொல்லுது? எல்லா உயிரையும் கைப்பற்றுறதுக்கு மலக்குல் மௌத் இருக்கிறாதான், அவர் தான் அம்புட்டு பேர் உயிரையும் முதல்ல இப்படி நம்புவது சிறுக்கு இல்லையா? மலக்குல் மௌத்துங்கிறவர் அல்லாவை போல் செயல்படுற மாதிரிலாம் இதில் வருது. நீங்கள் சொல்கிற கருத்து பிரகாரம் பார்த்தா
அவர் தான் என்ன செய்வார், இங்கேயும் இருப்பார், இதே செகண்டில் அங்கேயும் இருப்பார். ஒரு செகண்டில், ஒரு மைக்ரோ செகண்டில் ஆயிரக்கணக்கான பேர் சாகுறாங்கல்ல, ஆயிரக்கணக்கான பகுதிகளில் சாகுறாங்கல்ல, ஆயிரக்கணக்கான ஊர்களில் சாகுறாங்கல்ல. அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்லேயே அவர் இங்கேயும் இருப்பார், இதே செகண்டில் அங்கேயும் இருப்பார், இதே செகண்டில் அங்கேயும் இருப்பார்னா இது அல்லாஹ்வுடைய செயல்பாடு மாதிரி இருக்கிறது. உயிரை வாங்குகிற மலக்கு என்ன செய்வார்னா இங்கே இருந்துட்டு இதே வாங்குவார். இதே டைமில் ஒரு செகண்டுக்குள்ளேயே 1000 பேர் மூத்தா போகிறான்னு வைங்க, இந்த 1000 பேரையும் அவர் அங்கங்கே போய் கைப்பற்றுவார்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பலருடைய கைப்பற்றக்கூடிய நாலேஜ் உள்ளவராகவும் அப்படி ஆற்றல் உள்ளவராகவும் ஒரு படைப்பு இருக்க முடியுமா? முதல்ல அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரிய ஒரு சிவத்தை அல்லாஹ் ஒரு மனித மலக்கு கொடுப்பான்? அந்த ஒரு புரிதலும் கிடையாது. அதனால் மலக்குள் மௌத்துங்கிறது இருக்குது. மலக்குள் மௌத்து என்று சொன்னால் ஒரு நபருக்கு பேர் இல்லை. என் உயிரை கைப்பற்றுற மலக்குக்கு பேர் என்னுடைய மலக்குள் மௌத்து, உங்கள் உயிரை கைப்பற்றுறவருக்கு பேர் உங்களுடைய மலக்குள் மௌத்து. அப்போ மலக்குள் மௌத்து என்பது ஒரு தனி நபர் கிடையாது. முதல்ல அதுவே கிடையாதுன்னு ஆகும்போது இந்த ஒட்டுமொத்த கதையும் பொய்யா போயிடுச்சா? அதை ஃபஸ்ட்டு விளங்கிக்கிற வேண்டிய விஷயம் அதுதான். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இதுக்குரிய சில சான்றுகளை நான் காட்டுறேன். 8வது சூறாவில் 50வது வசனம். அதிலெல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்போ காஃபிர்களை காஃபிர்கள்ன்றது நிறைய ஆளுக்கு தானே, ஒரு காஃபிர் இல்லை, காஃபிர்கள்ன்ற ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை எல்லாம் சொல்கிறான். இந்த காஃபிர்களை மாணவர்கள் உயிரை கைப்பற்றுவாங்க. அப்போ அத்தனை காஃபிருக்கும் சேர்த்து ஒருத்தர் தான் கைப்பற்றுவார்னு சொன்னால், காஃபிர்களை ஒரு மலக்கு கைப்பற்றுவார், மலக்குள் மௌத்து கைப்பற்றுவார் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கணும். அல்லாஹ் 8:50 வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உளவு தரா இது எத்தவஃபல்லதீன கஃபரு அல் மலாயிகத்து, காஃபிர்களை உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள். காஃபிர் நிறைய பேர் இருக்கிறதுனால உயிரை கைப்பற்றுற மலக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அல் மலாயிகத்து என்பது மலக்கு என்பதனுடைய பன்மை. மலாயிகத்துமார்கள் கைப்பற்றுவார்கள். எல்ரிபூன உஜூஹகும் அதுபாரகும், அவங்களுடைய முதுகளையும் அவங்களுடைய முகத்திலையும் அடித்து என்ன செய்வாங்க, காஃபிருடைய உயிரை கைப்பற்றி கொள்வார்கள் என்று 8வது சூறாவில் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதிலிருந்து நம்ம என்ன தெரிகிறோம் என்று கேட்டால், நிறைய ஆட்களை கைப்பற்றன்னு வரும்போது நிறைய மலக்குங்கிற வார்த்தையை எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ ஒரே ஒரு மலக்குள் மௌத்து இருந்தாரேயானால் அப்போ காஃபிர்களை மலக்குள் மௌத்து என்பவர் கைப்பற்றுவார் என்று தானே சொல்லணும். அப்படி சொல்லாமல் அல் மலாயிகத்து வானவர்கள் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 16வது சூறாவில் 28வது வசனத்தில் சொல்லும் பொழுது, அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து, யாரை மலக்குமார்கள் கைப்பற்றி கொள்வார்களோ, உயிரை கைப்பற்றி கொள்வார்களோ, லாலிமி அன்புசியும் அநியாயம் செஞ்சார்களே அப்படிப்பட்ட மக்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றி கொள்ளும் பொழுது, நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், எங்களை விட்டுருங்க, இனிமேல் நாங்கள் ஒழுங்காக இருந்துக்கிறோன்ட்டு முறையிடுவார்களாம் உயிரை கைப்பற்றும் போது. அது டாப்பிக்கு நமக்கு இல்லை. எத்தனை மலக்கு இருக்கிறாங்க என்பதுதான் டாபிக். நமக்கு தேவையான டாபிக் என்னென்று கேட்டால், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுவார்கள், இவர்களின் உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுவார்கள். இவர்கள்னு நிறைய பேர் வரும்போது நிறைய மலக்கு வந்துடுறாரு, ஒவ்வொருவருக்குரிய மலக்கு இருப்பார். அப்போ மலக்குமார்கள் நல்லா பன்மையாக சொன்னதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அனைவருடைய உயிரை எடுப்பவர் ஒரு மலக்கு கிடையாது. மலக்குள் மௌத்துங்கிற கான்செப்டே கிடையவே கிடையாது, அது பொய். அதே மாதிரி 16:32 நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், நல்லவருடைய உயிரை கைப்பற்ற மலக்குகளை பற்றி எல்லாம் சொல்கிறான். 16:28 சொல்கிறது கெட்டவங்களுடைய உயிரை கைப்பற்றுறது. 16:32 அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து தய்யிபீன, நல்லவர்களாக இருக்கும் நிலையில் அவங்களுடைய உயிர்களை வானவர்களை கைப்பற்றுவார்கள். யக்கூலூன சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாட்டுமாக என்று சொல்லி உயிரை கைப்பற்றிட்டு போவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நல்லவர்கள்ங்கிறவங்களும் ஒரு தொகையினர் தானே இருப்பாங்க. கெட்டவர்கள் எப்படி ஒரு தொகையினர் இருப்பார்களோ, நல்லவர்கள் என்பவர்களும் ஒரு பெருந்தொகையினர் இருப்பார்கள். பெருந்தொகையினர் இருக்கும் பொழுது அவங்க உயிரை ஒருத்தர் கைப்பற்ற முடியாது. அப்படி ஒருத்தர் நியமிக்கப்படலை என்ற காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், தத்தவஃபாஹுமுல் மலாயிகத்து, மலக்குமார்கள் நல்லோர்களின் உயிர்களை கைப்பற்றுவார்கள். அப்போ நல்லோர்கள் உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குமார்கள் என்று பன்மையாக இருக்கிறது, கெட்டவங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குமார்கள் என்று அதுவும் பன்மையாக இருக்கிறது. அதே மாதிரி 47வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் சொல்லும் பொழுது, கைஃப
இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து, வானவர்கள் இவர்களின் உயிர்களை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். கைஃப இதா தவஃபத்துஹுமுல் மலாயிகத்து, இவர்களின் மனிதர்களின் உயிர்களை வானவர்கள் கைப்பற்றும் பொழுது, வானவர் அல்ல, பர்டிகுலர் குறிப்பிட்ட மலக்குல் மௌத் என்ற வானவர் அல்ல, வானவர்கள் இவர்களின் உயிரை கைப்பற்றும் பொழுது என்று 47 27 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ஆறாவது சூறாவில் 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹத்தா உஹுல் காஹிர் ஃபௌக இபாதிஹி, அவன்தான் அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறவன். ஓ யுருசுல் அலைக்கும் ஹஃபலத்தன், உங்கள் மீது ஒரு பாதுகாவலர்களையும் அல்லாஹ் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாக்கும் மலக்குகள் இருக்கிறாங்க. என்னையை பாதுகாக்க எனக்குன்னு ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருப்பார். ஹத்தா இதா ஜா ஹதகுமுல் மௌத்து, அவருக்கு மௌத்துங்கிறது வந்து விடும் பொழுது தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் அவர்களை கைப்பற்றி கொள்வார்கள். ருசுலுனா மலக்குமார் தான் தூதருங்கிறான் அல்லாஹ். நம்முடைய தூதர்களான மலக்குமார்கள் வந்து தவஃபத்துஹு, அந்த மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றி கொள்வார்கள். ருசுலுனா, ரசூலுனாண்டு வரல, ஒரு ரசூலுண்டு வரல, ருசுலுனா, ருசுலுங்கிறது பன்மை, ரசூலுண்டா ஒருமை, ருசுல் என்றால் பன்மை. ருசுலுனா, நமது தூதர்களாகிய வானவர்கள் உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்று சொல்லி 6:61 வசனத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, உயிரை கைப்பற்றுகிற வானவர்கள் நிறைய இருக்கிறாங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 7வது சூறாவில் 37வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஹத்தா இதா ஜாத்துஹும் ருசுலுனா யத்தவஃபௌனஹும், நம்முடைய தூதர்மார்கள் அதாவது மலக்குமார்கள் அவர்கள்ட்ட வந்து என்ன செய்வாங்க, உயிர்களை கைப்பற்றும் பொழுது ஐனமா குன்தும் ததுவுன மிந்தூனில்லா, அல்லாவை தவிர்த்து நீங்கள் அழைத்து கொண்டிருந்தீர்கள். அப்போ அவங்களாம் எங்கே கேட்டுட்டு கைப்பற்றுவாங்களாம். எங்கேப்பா அப்துல் காரிஜிலான், எங்கப்பா சாவுல மீது ஆண்டவர்டைய அவர் எங்கே, அப்படி கேட்டுக்கிட்டே கைப்பற்றுவார்கள்னு வருகிறது. அப்போ ஜாத்துஹும் ருசுலுனா, நமது தூதர்மார்கள் கைப்பற்றி கொள்வார்கள், எத்தவஃபௌனஹும்னு வருது. அப்போ இதில் என்ன செய்கிறேன்னா, ஒரு மலக்கு கிடையாதுங்கிறதுக்காக வேண்டி இவ்வளோ ஆதாரம். ஒரு மலக்கு கிடையாது. உயிரை கைப்பற்றுறதுங்கிறது ஜிப்ரீல் ஒரு மலக்கு, மீகாயில் ஒரு மலக்கு, இஸ்ராஃபில் ஒரு மலக்கு, 3 தான். மலக்குல் மௌத்துன்னு ஒரு மலக்கு கிடையாது. மலக்குல் மௌத்துங்கிறது எனக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மலக்குல் மௌத்து இருப்பார். அதே மாதிரி வந்து 7:37 வசனமாச்சா இது. 6:93 வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது அல்லாஹ் மேலே பொய் சொல்கிறான், அவனை விட அநியாயக்காரன் யார், அவனுக்கு வகி வராமல் இருந்து எனக்கு வகி வருதுங்கிறான, அவனை விட அநியாயக்காரன் யார், அல்லாஹ் இறக்குன மாதிரி எனக்கும் இறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறானே, அவனை விட அநியாயக்காரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, இந்த அநியாயக்காரனுடைய அவங்க சக்கராத்து ஹாலில் இருக்கும் பொழுது ஒல் மலாயிகத்து பாசித்து ஐதீஹிம், மலக்குமார்கள் தங்களுடைய கைகளை அவர்களை நோக்கி நீட்டி, அஹ்ருஜு அம்புசக்குமுல் யௌம், இன்று உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள், வெளியே எடுங்கள்னு சொல்லி அல்லாஹ் மலக்குமார்கள் சொல்வார்கள் அப்படின்னு இருக்கப்போ, மலக்குமார்கள் கூட்டமாக வந்து என்ன செய்வாங்க, நிறைய பேர் இருக்கிறதுனால அநியாயக்காரங்களுக்கெல்லாம் மலக்குமார்கள் வந்து உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்வார்கள்னு வருகிறது இங்கே 6:93. அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், உயிரை கைப்பற்றுவதற்கு ஒரு வானவர் அல்ல பல வானவர்கள் இருக்கிறார்கள், அது விளங்குறது. அதே மாதிரி வந்து 4:97 வசனத்தில் இருக்கிறது. இன்னல்லது இன்ன தவஃபாஹுமுல் மலாயிகத்து, யாரை வந்து மலக்குமார்கள் கைப்பற்றி கொள்கிறார்களோ, மலக்குமார்கள் ஒரு மலக்கு அல்ல, மலக்குமார்கள் லாலிமி அம்புசியும், அநியாயம் செஞ்சவர்களாக இருக்கிற நிலையில் உயிரை கைப்பற்றி கொள்கிறார்களோன்ற தொடர்ச்சி வரும் பொழுது அங்கேயும் மாணவர்கள்ங்கிற ஒரு பன்மையை தான் எல்லாம் போடுறான். அப்போ ஒருமையாக ஒரு இடத்துல சொல்கிறான். 32:11 வந்து மலக்குல் மௌத்தோண்டு ஒத்தையாக ஒருமையாகவும் ஒரு வசனம் வருகிறது. அந்த வசனத்துலேயும் இந்த கருத்து வராது. நம்ம சொன்ன கருத்தை வலுப்படுத்துகிற விதமாக தான் அதுவும் இருக்குது. எப்படி இருக்குது, குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், எத்தவஃபாக்கும் உங்களை மரணிக்க செய்வார், மலக்குல் மௌத் மௌத்துக்கு உரிய மலக்கு உங்களை கைப்பற்றுவார், அல்லது உக்கிலபிக்கும் உங்களுக்கு என்ன நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத். அப்போ நியமனம் செய்யப்படுது ஒவ்வொருத்தருக்கும். உங்கள் உயிரை வந்து உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்கு கைப்பற்றுவார் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மலக்குல் மௌத் நியமிக்கப்பட்டிருக்கிறாரே தவிர அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து மனிதர்களையும் வந்து கைப்பற்றி செல்வதற்கான ஒரு அதிகாரம் படைத்த பவர் உள்ள ஒரு மலக்கு வந்து யாரும் கிடையாது. அப்போ குல் நீங்கள் சொல்லுங்கள், எத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத், உங்களை மலக்குல் மௌத் வந்து உயிரை கைப்பற்றுவார்,
எந்த மலக்குள் மௌத் என்றால் அல்லது உக்கிலபிக்கும் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்கு உயிரை கைப்பற்றுவார். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் மலக்கு நியமிக்கப்பட்டார் நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஆதாரம் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ மலக்குள் மௌத்துண்டே ஒரு ஆளை இல்லைங்கும்போது இந்த கதை பூரா மொத்தம் பொய்யா போச்சுல. மலக்குள் மௌத்தானே கடைசியால் உயிரை கைப்பற்ற சொல்கிறாங்கிறாங்க. மலக்குள் மௌத்துன்னு ஒரு ஆள் கிடையாத, மலக்குள் மௌத்துங்கிற ஆள் கிடையாது. யாரை அனைத்து இலாக்காவையும் கையில் வச்சுக்கிற அல்லா மாதிரி ஒரு அதிகாரம் படைத்தவராக அப்படி ஒரு மலக்கு கிடையவே கிடையாது. கதை பொய்யாயிருச்சா. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இந்த உலகம் சூர் ஊதப்படும் பொழுது அழிக்கப்படுறாங்கல்ல, எல்லோரும் அழிக்கப்பட்டுருவாங்களா அல்லது சிலர் அழிக்கப்பட மாட்டாங்களா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். குரானில் இருந்து தெரிஞ்சுக்கணும். சூர் ஊதுறாங்கல்ல, சூர் ஊதுனா எல்லோரும் செத்துற வேண்டியது தானே. எல்லோரும் செத்துருவாங்களா அல்லது சில பேர் மலக்குமார்கள் சாகாமல் இருப்பாங்களா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த முதல் சூர் ஊதுறது, அது 2 சூர் மொத்தம் ஊதப்படும். முதல் சூர் ஊதப்படும் பொழுது எல்லாம் அழிஞ்சிருவாங்க. 2வது சூர் ஊதுறது எழுப்புறதுக்காக வேண்டி. 2வது சூர் ஊதுன்னு என்ன செய்யுது, செத்தவரெல்லாம் உயிரோடு எந்திரிச்சிருவாங்கன்ற 2 சூரை பற்றி தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சூர் ஊதுனவுன்னு அழிவார்கள்னு வருதில்ல, அனைவரும் அழிவார்கள்னு வர்றாமல் அதில் விதிவிலக்கு கொடுத்ததாக குரானில் வருகிறது. எப்படி வருது, அதாவது ஒய்தா நுஃபிக ஃபி சூரி நஃபகத்தும் வாஹிதா, சூரில் ஒரே ஒரு தடவை தான் ஊதப்படும். ஓ ஹுமிலத்தில் ஆர்து ஒல் ஜிபாலு, மலைகளும் நிலமும் தூக்கப்பட்டு துக்கத்தா தக்கத்தம் வாஹிதா, ஒரே அடியாக நொறுக்கப்படும். இப்போ யௌமயிதின் வக்காத்தில் வாக்கையா, அன்றைக்குத்தான் அந்த நிகழக்கூடிய சம்பவம் நிகழும். ஒன் சக்கத்தி சமா, வானம் பிளந்துவிடும். பொகைய யௌமயிதின் வாஹியா, அன்றைக்கு அது ரொம்ப பலவீனமாக இருக்கும். இன்றைக்கி உள்ள மாதிரி வலிமையாக இருக்காது, ரொம்ப பலவீனமாக போயிடும் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் வருகிறது ஒல் மலக்கு, மாணவர்கள் அல அர்ஜாயிஹா, அந்த பூமியுடைய கோணங்கள் ஓரங்களில் இருப்பார்கள். எல்லாம் அழிக்கப்பட்டாலும் அதன் ஓரங்களில் இருப்பார்கள். ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க, உமது இறைவனுடைய அரிசை யௌமயிதின் அன்றைய தினத்தில் சுமந்திருப்பார்கள். சமானியத்துன், 8 வானவர்கள். அப்போ சூர் ஊதும் பொழுது 8 வானவர்கள் அழிய மாட்டாங்க. அவங்க அல்லாவுடைய அரசை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால் அது அப்படி நிற்க, அவங்கள இந்த சூறுனால் அதை அழிக்க முடியாது. அழிக்கிற மாதிரி அல்ல செட்டப் பண்ணலை. அதே மாதிரி வானவர்கள், மற்ற வானவர்கள் அழிக்கப்படுவார்கள்னால் அழிக்கப்படலை. அந்த சூர் ஊதணும் அழிக்கிறதுல மலக்கு அடங்க மாட்டாங்க. சூர் ஊதணும் நல்லா அழிக்கிறான்ல மலக்குமார்களை, அதில் ஜிப்ரிலும் அழிய மாட்டார், மீக்கால் அழிய மாட்டார், மற்ற எந்த வானவர்கள் அழிய மாட்டார்கள், அரிச சுமக்கிற வானவர்கள் அழிய மாட்டார்கள். அவ்வளோ தெளிவாக வாசகர் எப்படி இருக்கு, ஒல் மலக்கு வள அரிஜாயிகா, மலக்குமார்கள்லாம் அதனுடைய ஓரங்களில் அழிக்கப்படாமல் ஒரு ஒதுக்குப்புறமாக இருப்பார்கள். ஓ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக்க ஃபோக்குஹும் யௌமயிதின் சமானியா, அன்றைய தினத்தில் இறைவனுடைய அரிசை 8 வானவர்கள் சுமந்திருப்பார்கள். அந்த 8 பேரும் அழிய மாட்டார்கள். அப்போ இந்த வசனம் இது 69வது சூறாவில் 13, 14, 15, 16, 17 வரைக்கும் உள்ள வசனங்கள். 69ல் 13, 14, 15, 16, 17 வரைக்கும் உள்ள வசனங்களில் சூர் ஊதின உடனே எல்லாம் அழிஞ்சாலும் மலக்குமார்களும் குறிப்பாக 8 வானவர்களும் அழிய மாட்டார்கள். ஜிப்ரீல் உள்பட யாரும் அழிய மாட்டார்கள் என்று அதில் வழங்குகிறது. சரி, அடுத்து 39, 68 வசனத்தில் சொல்லும் பொழுது ஓ நுஃபிக ஃபி சூரி, சூரில் ஊதப்படும், சூர் ஊதப்படும் பொழுது ஃபசைக மன்ஃபி சமாவாத்தி மன்ஃபில் அர்லி, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் மூர்ச்சியாகி விழுந்து விடுவார்கள். இல்லா மன்ஷா அல்லா, அல்லாஹ் நாடியவர்களை தவிர, அல்லாஹ் நாடியவர்களை தவிர அனைவரும் அழிந்து விடுவார்கள் இருக்குது. அப்போ அழிகிறதுல அல்லாஹ் சிலர் அழிக்க மாட்டான்னு அதில் வழங்குது. இல்லா மாஷா அல்லாவிலேருந்து இல்லா மன்ஷா அல்லா, அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவங்கள்லாம் அழிந்து விடுவார்கள்னு வர்ற காரணத்தினால சூர் ஊதின உடனே எல்லாரும் அழியும் போது மலக்குமார்கள் அழிய மாட்டார்கள். சூர் ஊதும்போது அழிய மாட்டார்கள். அதே நேரத்தில் கடைசியாக அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் மட்டும் இருப்பேன்னு ஒரு இடத்துல சொல்கிறான். அந்த வசனத்தின் பிரகாரம் அவங்க அழிக்கப்படுறாங்கன்னு வழங்குது. அது எப்படி வழங்குறதுன்னு கேட்டால் குல்லு ஷையின் ஹாலிக்குன், இது 28, 88 வசனத்தில் இருக்கிறது. குல்லு ஷையின் ஹாலிக்குன், அனைத்தும் அழிந்துவிடும். இல்லா வஜிஹு, அவனுடைய முகத்தை தவிர, அவனை முகம்னா அவனை தவிர,
அவனை தவிர அனைத்தும் அறிந்துவிடும். லஹுல் ஹுக்கும், அவனுக்குத்தான் அதிகாரம் இருக்கும். இலைஹி துர்ஜவூன், அவனிடத்தெல்லாம் கொண்டு செல்லப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அழித்தல் என்பது சூர் ஊதணுன்னு எல்லாத்தையும் அழித்து விட்டான்னு அந்த அந்த மற்ற எல்லாத்தையும் அழித்து முடித்த உடனே இன்னொரு ஆர்டர் மூலமாக ஏதோ ஒரு வகையில் என்ன செய்வான்னு கேட்டால் மலக்கு கிழக்கு எல்லாத்தையும் அழிச்சு விடுவான். ஏன்னு கேட்டால் அவன் மட்டும் இருக்கணும், அவன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அப்படி ஒன்று இருக்குங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடும். அழிந்து விடும்னா என்னது, அந்த சூர் ஊதும்போது அழியாட்டான வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் அழியும் தானே விளங்கணும். சூர் ஊதும்போது அழிய மாட்டார்கள்னு சொல்லியாச்சு. அப்புறமே அழிவார்கள்னா எப்போ, அது சூர் ஊதும்போது அல்லாத அதுக்கு பிந்தி வேறு ஒரு ஏதோ ஒரு என்ன முறையில் அழிவார்கள் நமக்கு சொல்லப்படலை, ஆனால் அழிஞ்சிருவாங்க. அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர அனைத்தும் அழிந்து விடுவார்கள்ங்கிற விஷயம் 28, 88 இருக்குதா. அதே மாதிரி 55வது சூறாவில் 26, 27 வசனங்களில் இருக்கிறது. குல்லுமன் அலைஹா ஃபான், இதில் உள்ள அனைத்துமே அழிந்துவிடும். குல்லு அனைத்தும் அழிந்துவிடும். ஓ எபுகா, மிச்சமாக இருக்கும். மஜ்ஹு ரப்பிக்க, உமது இறைவனுடைய திருமுகம் மட்டும்தான் மிஞ்சும். அல்லாஹ்வுடைய முகம் மட்டும்தான் மிஞ்சும், பாக்கி எல்லாமே அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி 55வது சூறாவில் 27வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அந்த சூர் ஊதும்போது மாணவர்கள் அழிக்கப்படாவிட்டாலும் அவன் மாத்திரம் இருப்பான், எல்லாம் அழியும்னு ஒருக்கா சொல்கிறானே. அப்போ அதுக்கு பிந்தி ஒருக்கா அழிக்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், நான் தாண்டா எல்லான்னு காட்டணுமா இல்லையா? எல்லாம் அழியாமல் மௌத்து அவன் ஒரு ஆள். அல்லாவுக்கு மட்டும்தான் என்ன பேர், அல் ஹையுள்ளது லாயமூத், மரணிக்காமல் உயிரோடு, ஹையுல் கையும், மரணிக்காமல் உயிரோடு இருப்பவன்கிற சிவத்து அவனுக்குரியது. அப்போ ஜிப்ரீல் அழிய மாட்டார்னா அவர் அந்த சிவத்து உள்ளவர் ஆயிடுவார். மீகாயில் அழிய மாட்டார்னு சொன்னால் அவருக்கு மௌத்து வராதுன்னு ஆயிரும், மௌத்து அவருக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுமக்கணும்ன்ற அப்படி ஒரு வசனம் குரானில் இருக்குதுல்ல. எப்படி குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மௌத்தை சுமைக்கணும். 3வது சூறாவில் 185வது வசனம், ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுமைக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ அதில் ஜிப்ரீலும் ஒரு ஆத்மா தானே, அவரும் செத்துருவார், மீகாயில் செத்துருவார், இஸ்ராஃபீல் செத்துருவார். அப்போ அனைவருமே மற்ற அரசு சுமக்கிறவானவர்கள் எல்லாமே செத்துருவாங்க, அவன் மட்டும்தான் நிற்பான் கடைசியாக. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம் என்று கேட்டால், சூர் ஊதுனவுன அழித்தல் 2 வகையில் இருக்கிறது. அதாவது வானவர்களை தவிர மற்றவர்கள் அழிப்பது ஒரு மற்ற எல்லாம் அழிஞ்சு போகிறது, அது ஒரு சூர். 2வது சூர் என்னன்னு கேட்டால், வானவர்களையும் சேர்த்த 2வது சூர் இல்லை, அழித்த பிறகு 2வது ஒரு தடவை என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஆர்டர் பிரகாரம், கட்டளை பிரகாரம், என்ன முறையில் சொல்லப்படலை, ஆனால் அழிஞ்சிருவாங்க. ஏன்னா அவனை தவிர எதுவும் இருக்காதுன்னு என்ன அர்த்தம், எல்லாத்தையும் அழிச்சிடுவான்னு அர்த்தம். ஏதோ ஒரு முறையில் அல்லாஹ் அவனுக்கு தெரிந்த முறையில், அவனுக்கு அறிந்து வைத்திருக்கிற முறையில், நமக்கு சொல்லித்தரப்படாத ஒரு முறையில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அம்புட்டு பேரையும் காலி பண்ணிடுவான். அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த இந்த நீங்கள் சொன்ன செய்தி அதில் என்ன வந்துடுது, பொய்ன்னு வந்துடுது. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பொய் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதை காபுல் அஹ்பார் அலி இப்னுல் ஹுசைன் என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதான் ஹுசைன் ரலியல்லாஹு அவனுடைய மகன் அலி இருக்கார்ல, அவர் காபுல் அஹ்பார் என்பவர்கிட்ட கேட்குறாரு. எப்படி கேட்குறாருன்னு கேட்டால், இப்போ சைக்க மன்ஃபில் சமாவாத்தி உள்ளார்கள் மன்ஃபில்லார்கள் இல்லா மன்ஷா அல்லா, அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவங்களும் அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லப்படுது, அது யார் அப்படின்னு காபுல் அஹ்பார்னால் ஒரு பாதிரியாராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஹும் சலாசத் அஷர, அவங்க மொத்தம் ஒரு 13 பேர் இருப்பாங்க. 13 பேர் யாருன்னு கேட்டால், ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல் 3 பேராச்சா. ஹமலத்துல் அரிசி சமானி அரிசியை சுமக்கிற ஒரு 8 பேர். மலக்குல் மூத்து கிடையாது, அவர் மலக்குல் மூத்துங்கிறார், அது ஒன்று. ஒரு ரப்புல் இஸ்ஸத்தி, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் ஒருத்தன். ஆக 13 தான் மிச்சமாக இருப்பாங்க. இப்போ ஏம்பூர் மலக்கல் மூத்தி, அல்லாஹ் மலக்குல் மூத்துக்கு கட்டளையிடுவான். இப்போ எக்கபீல் ஃபுலானன் ஹமலத்தில் அரிசி, இவர் அவர் எல்லாத்தையும் கைப்பற்றிடுவார். அவர் ஹத்தாலா எபுக்கா கைருஹு, அவரை தவிர யார் மிச்சமாக இருக்க மாட்டாங்க, அவர் கைப்பற்றிடுவாராம். இப்போ எக்கூடு ரப்புல் இஸ்ஸத்தி, அப்போ அல்லாஹ் சொல்லுவான், முத்து யா மலக்கல் மூத்தை நீனும் செத்துப்போ அப்படின்னு சொல்லுவானா. இப்போ யமூத்து, அவர் செத்துருவார் அப்படின்னு சொல்லி காபுல் அஹ்பார் என்பவர் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காபுல் அஹ்பாருங்கிறவர் நிறைய குர்ஆனுடைய விளக்கம்ங்கிற பேரில்
வந்து கப்சாக்களை விட்டு அடித்த ஒரு ஆள் காபுல் அஹ்பாருங்கிற ஒரு சஹாபி கிடையாது. ரசூல்லா காலத்துக்கு பிந்தி அடுத்த தலைமுறையில் உள்ளவர். இவர் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு நிறைய புழுகு மூட்டைகள் இவர் பேரில் தான் அவிழ்த்து விடப்படும். இவரே சொன்னாரா அல்லது இவர் பேரில் அவிழ்த்து விடப்படுச்சான்னு தெரியல. ஆனால் காபுல் அஹ்பார்னு வந்துட்டாலே அது பாதி பொய்யாக இருக்கும். அந்த மாதிரி கட்டுக்கதைகளை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இது வந்து ரசூல்லா சொன்னது கிடையாது. அதனால் இந்த கதைங்கிறது பொய் வழங்குதா. ஆனால் எல்லாம் அழிஞ்சிருவாங்கிறது நெசம். அது ஒரு விஷயமாச்சா.